ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம திருமங்கலம் தமிழ்ச்செல்வி வந்துங்க மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பின்னால் திருமங்கலம் மன்றத்திற்கு போகிற வாய்ப்பு கிடச்சிது. அதன் மூலிமா இருமுடி கட்டிக்கிட்டு முதல்ல மருவத்தூருக்கு தன்னுடைய 23வது வயசில் தான் மருவத்தூர் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிச்சு. அதற்கு பின்னால் 25வது வயதில் அவர் திருமணம் நடந்தது. இதற்கிடையில் மன்றத்தில் நல்ல ஈடுபாடு வைத்துக்கொண்டு எல்லா பணிகளையும் மிகவும் நேர்த்தியாக செய்து அம்மாவின் அருளை பெற்றுக்கொண்டிருந்தார். திருமணத்துக்கு பின்னால் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. எல்லாம் நல்ல முறையில் போய்கொண்டிருந்தது. ஒரு முறை இவர் வேலைக்கு சென்று விட்டார். அப்பொழுது இவருடைய பையன் ஒருத்தன் என்ன பண்ணா, பொடியான், அவங்க பாட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைகளும் கவனமாக தான். வீடு வந்து மெயின் ரோட்டு மேலேயே தான் இருக்குது. திடீர்னு அந்த பையன் யாரும் எதிர்பார்க்காம விசுக்குன்னு நடு ரோட்டில் குறுக்க ஓடிட்டான். அப்போ வேகமாக வந்த ஒரு பஸ்ஸு இந்த பையன் ஒடியார பார்த்து சடன் பிரேக் போட்டு நிறுத்தி பையன் மேலே படாமல் காப்பாற்றிட்டார் அந்த டிரைவர். இப்படி ஊரே கூடி ரொம்ப ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி ஓம் சக்தி கிட்ட காட்டுற ஈடுபாட்டின் காரணமாக தான் இந்த பையன் உயிரோடு இன்றைக்கி இருக்கிறான் அப்படின்னு ஊரே பேசிச்சு. வேலையை விட்டு திரும்பி வந்தால் இவங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வீட்டில் போய் பார்த்து பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. எப்படி பாருங்கள் அம்மா காப்பாற்றினாங்கன்னு. அது மட்டும் இல்லை சக்திகளே, இவங்க ஒரு சமயம் டியூட்டிக்கு போகிறதுக்காக வீட்டில் முதல்ல சமையலாம் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. அதில் வந்து சாம்பார் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. அந்த சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது எல்லோரும் சாப்பிட்டாங்க. இந்த அம்மாலும் சாப்பிட்றதுக்காக சாம்பார் எடுத்து சூடு பண்ணுது. இப்போ கரண்டை போட்டு கலக்கும் பொழுது பார்த்தா சாம்பாருக்குள்ள முதல்ல 3 வேப்பிலை மேலே முதங்கி வருது, அப்புறம் 2 வேப்பிலை, ஆக மொத்தம் 5 வேப்பிலை கிடக்குது. 5 வேப்பிலை நல்ல நிலைமையில் இருக்குது. இலை வெந்து இருக்குது, அவ்வளோதான். என்னடா இது வேப்பிலை இருக்குது, இப்போ கசக்குமேன்னு இது கொஞ்சம் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்குது. எதிர்பார்த்த மாதிரியே சாம்பார் கசக்குது. ஐயையோ இப்படி செஞ்சுட்டுமே, நம்ம வீட்டுக்கார பசங்களை எப்படி சாப்பிட்டாங்களோ என்னமோன்னு ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறது ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லாருமே இல்லையே கசக்கவேல ஒன்று நல்லா தான் இருந்தது, நாங்களும் நல்லா சாப்பிட்டோமேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள் அம்மா கருணையோடு வந்து அது செய்கிறாங்க. இந்த விஷயத்தை இவங்க மன்றத்தில் இந்த அம்மா செய்த அற்புதத்தை பேசிகிட்டு இருக்கும் பொழுது அம்மாவுடைய படத்தில் இருந்து ஒரு மல்லிகைப்பூவானது தெரித்து வந்து இவர்கள் முன்னால் விழுந்தம் சக்திகளே. ஓம் பங்காரு அடிகளே ஓம்.